ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம்னா பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம். அதுக்காண்டி தான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கோம். அதுவும் நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோன்னா 7:50க்கு. பஸ் எப்போ வருதுன்னு தெரியல. வந்தால் பஸ் ஏறி போக வேண்டியதான். போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நாங்கள் இப்போது கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:32. பஸ்ஸு ஸ்டார்டிங்லேயே தான் இருக்குது. பாப்பா தெரியலையா? கண்ணும் தெரியல எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மணிக்கு போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ மணி 8:32. பஸ்ஸை எடுத்துட்டாங்க. பஸ்ஸு போயிட்டுருக்கு பாருங்கள். கவுந்தப்பாடியில் போயிட்டுருக்கு. எல்லாரும் ரன்னிங்கில் இருக்கு பாருங்க. ஐயோ, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:32. பாருங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க. வந்து ஸோ இதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்து அவங்க சும்மாவே நம்மளை திட்டுவாங்க. நேரத்தே போக வேண்டியது. இப்போ ஹோட்டலில் உட்காந்துட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு பொங்கல் தான் 2 பொங்கல் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கழுவுற இடத்துல எப்படி இருக்குங்க. இது திறந்தா யாரெல்லாம் புதுசாக எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிக்குமா எப்படி அப்படிங்கிறதே சொல்லுங்கள். இதுதான் வாஷ் ஸ்டேஷன், இந்த கழுவுற இடம். இந்த ஹோட்டல் பேர் என்ன தெரியுமா? ஹோட்டல் பேர் தான் இங்கே இருக்குல்ல, இந்த சைடில் இருக்குது ஹோட்டல். பார்த்துக்கோங்க, எல்லோரும் வந்தால் இங்கே சாப்பிடுங்க. செம்ம ஹோட்டல், செம்ம சாப்பாடு, சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே திரும்ப இருக்கோம்? ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். ஏன்னா அது காலையில் ஓபி முடிஞ்சிட்டாமா. டாக்டரெலாம் பார்க்கவே முடியல. நாங்கள் வந்து அதை லேட்டில் 10 மணி கிட்ட வந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு. அதனால் 12:30க்கு தான் ஓபின்னு சொல்லிட்டாங்க. 12:30க்கு டாக்டர் வருவார் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் மரஞ்செடி சூப்பராக இருக்குல்ல. அதான் இங்கே வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். நம்ம பாப்பா வரலாம். வச்ச குட்டி அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்க. எனக்கு தான் எனக்கு டென்ஷன்னா எனக்கு டென்ஷன் இல்லை, என் வீட்டுக்கு தான் டென்ஷன். கோவப்பட்டுட்டு இருக்காரு. சரி, என்ன செய்ய. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு என்னங்கிறத வந்து சொல்கிறேன். பார்த்தோமா இல்லையான்னு கடைசியில் சொல்கிறேன். பார்க்கணும், அந்த கடவுள் தான் துணையாக இருக்கணும். இப்போ மணி எத்தனைன்னா 11:16. 12:30க்கு 12ஆம் நம்பரில் வருவாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்களும் எலும்புக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க சொன்னதை நம்பி நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ஒரு 12 மணிக்குள்ளே அங்கே போய் உட்காந்துடணும். ஏன்னா 12:30 நினச்சிக்கிட்டு இருந்துட்டோன்னா அப்பவும் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் சரி அப்படின்னு இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கோம். ஆஸ்பத்திரியில் என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் போனது லேட்டு. டாக்டர்லாம் இல்லை, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், கிளம்புறோம். நாளைக்கு நினச்சதை முடிக்கிறோம் இல்லை. சரி, ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா இது ஒரு காரணமாக தான் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மானந்தவாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். வீட்டுக்கு வந்து போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாப்பாவும் மாமாவும் உண்டா? ஆமாம், உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? பாருங்கள், இப்படி கொஞ்சம் லேட்டாகி போச்சு. நாங்கள்லாம் இங்கேருந்து 7 மணிக்கு 7:30க்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பஸ்ஸு வர்றதுக்கே ரொம்ப லேட்டு. பஸ்ஸு தான் கொஞ்சம் லேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் காலையிலே சாப்பிடாம கிளம்பிட்டோமா. சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் லாஸ்ட்டு பார்த்துட்ருப்பீங்க. சரி, ஏதோ ஒன்று சாடாமல் போய் பாப்பா யாருமே சாப்பிடல, அதனால் சாப்பிட்டுட்டு போகலான்னு போனோம். எவ்வளோ திரும்ப அலைஞ்சோம். அதெல்லாம் நாங்கள் போடவே இல்லை. பில்டிங்காக ஆளே விட்றாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. லேட் ஆனாலே இதுதான் பிரச்சனை. அது வேற சும்மா கெட்டு போட்டு வந்துடலாம். ஏன்னா பாப்பா விஷயத்தில் நம்ம வந்து விளையாட முடியாதுல்ல. பாப்பா விஷயத்தில் டாக்டரை பார்த்துட்டு தான் வந்து இது பண்ணணும். பாப்பா விஷயம்னு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து டாக்டரை பார்க்காம வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அது தப்பாக போனாலும் கடைசியில் வந்து யாரையும் சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்மளை தான் கேட்பாங்க. அதனால சரி பரவாயில்ல, நாளைக்கே ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. மறக்காமல் அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பெல்லைக்கான வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.